இந்தாங்க. ஹலோ. ஹலோ ஸ்னேகா, போயிட்டியா? அம்மா, நீ சொன்ன ஹாஸ்பிடல் வந்துட்டேன். சரி, மாப்பிள்ள அங்கதான் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே உள்ள போய் நான் சொன்ன மாதிரி பண்ணு. நான் நைட் வந்துருவேன். என்கிட்ட சொல்லாம நீயும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ பாதியில என்ன கொத்து விட்டு நீ மட்டும் தப்பிச்சு போன என்ன அர்த்தம்? வேற என்னடி பண்ண சொல்ற? நாம ஏமாத்தி டாக்குமெண்ட் பண்ண சொத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை. உடனே நாங்க போகலனா அவ்வளவுதான். சொத்தும் நம்ம கைய விட்டு போயிடும். போலீஸும் நம்மள அரெஸ்ட் பண்ணிடும். நமக்கு மட்டும் ஏன் அப்படி பிரச்சனை வருதோ? நீ உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்து, நான் அந்த சொத்தை காப்பாத்துறேன். தைரியமா ஃபேஸ் பண்ணிடி. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத. மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சஞ்சய் சொல்லணும். நீதான் சொல்ல வைக்கணும். புரிஞ்சுதா? நான் வச்சிருக்கேன். திடீர்னு இவ்ளோ பெரிய பொறுப்பு தூக்கி என்கிட்ட கொடுத்தா நான் எப்படி சமாளிப்பேன்? ஐயோ, கடவுளே, அத்தை கிட்ட மாட்டிக்காம நீதான் காப்பாத்தணும். இங்க மேக்னான்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காமே, எங்க இருக்கு? எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. அங்கேயா இருக்கு? ஆமா மேடம். ஐயோ, என்னங்க என்னங்க இப்படி ஆயி போச்சு? ஆமா, உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அம்மா அம்மா தான் போன் பண்ணி சொன்னாங்க. அண்ணி, அழாதீங்க. மேக்னாக்கு ஒண்ணும் ஆகாது. ஆன்ட்டியும் எங்க கூட தான் வந்தாங்க. வழியில ஏதோ வேலைன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. வாங்க சரி, போலாம். போய் பாப்போம். வாங்க. சஞ்சய், ஐயோ, என்ன ஆச்சு என் தங்கச்சிக்கு? டேய், என்னடா ஆச்சு? என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? அவ ஒன்ன பார்க்க தானே வந்தா. அவளை எப்படி நீ விஷம் குடிக்க விட்ட? அண்ணி, நான் ஒண்ணும் பண்ணல. அவதான். என்ன அவதான்? நீ ஸ்பாட்ல தானே இருந்திருக்க, தடுத்திருக்கலாம்ல. இல்லடா, நான் குடிக்க மாட்டான்னு தான் நினைச்சேன். அவ அவசரப்பட்டுட்டா. அவ லவ் சொன்னா அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உன்னோட விருப்பம். அதுக்காக அவ விஷம் குடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பாப்பியா? ஐயோ, டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? இன்னும் உங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டல. ஐயோ மேக்னா, ஐயோ ஐயோ, ஸ்னேகா, நான் என்ன பண்ணுவேன்? அழாத அழாத ஸ்னேகா. ஐயோ அண்ணி, இங்க சஞ்சய் யாரு? நான் தான் டாக்டர். உயிர் போற நிலைமையில கூட அவங்க சஞ்சய்ங்கிற பேரை சொல்லிதான் புலம்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். ஐயோ டாக்டர், என் தங்கச்சி இவன் மேல உயிரையே வச்சிருக்கா. இவன்கிட்ட இன்னைக்கு லவ் சொல்லிருக்கா. இவன் லவ் ஏத்துக்காத விரக்தியில தான் அவ விஷத்தை குடிச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணோட உயிரே உங்க கையில தான் சார் இருக்கு. இப்ப உங்களை காப்பாத்த போற மருந்தே நீங்க பேச போற வார்த்தையில தான் இருக்கு. சஞ்சய், வாடா வாடா, நாம உள்ள போய் பார்க்கலாம் வா. ஐயோ ஐயோ மேக்னா, என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி படுத்து கிடக்குறியே. மேக்னா, எந்திரிடி. மேக்னா, அக்கா உனக்கு பாரு, என்கிட்ட பேசு. கண்ணை திறந்து பாருடி ப்ளீஸ் டி. அண்ணா, அம்மா கால் பண்றாங்க. வெளியில போய் பேசு, நாம இங்க இருக்கிறத சொல்லாத. சரிண்ணா. ஐயோ மேக்னா. அம்மா, மானசா, எங்க இருக்கீங்க எல்லாரும்? வீட்ல யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போனீங்க? எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டோம். என்ன? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எனக்கு எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணல? அண்ணா தான் சொல்ல வேணான்னு. ஷட் அப். நான் உடனே கிளம்பி வரேன். மேக்னா, அக்கா வந்திருக்கேன் பாரு, என்கிட்ட பேசு. மேக்னா,
மேக்னா உனக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. ஐயோ பாத்து. சஞ்சய், சஞ்சய், ஐயோ, பாரு இப்ப கூட உன் பேர் தான் சொல்லிட்டு இருக்கா. வந்து பேச. சஞ்சய், போய் மேக்னா கிட்ட பேசுடா. மேக்னா, சஞ்சய் சஞ்சய் கையை நீட்டுறா பாரு. கையை புடி. அட புடி. ரொம்ப நேரம் கையை தூக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ இல்லாம வாழ முடியாது சஞ்சய். மேக்னா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. நீ இப்ப இதுல இருந்து ரிகவர் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எது வரதாலும் பேசிக்கலாம். உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கோஆபரேட் பண்ண. இல்ல, நீ இல்லன்னா நான் இங்கே செத்துருவேன். இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நான் பொழைக்க மாட்டேன். மேக்னா, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசி முடிவெடுக்கலாம். இப்ப நீ ரெக்கவர் ஆகணும். பிடிவாதம் பிடிக்காத. சஞ்சய், நீ என்னை ஏத்துக்கலனா நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பாத வருவேன். சரியா? எல்லாரும் வெளியில போங்க. மேக்னா, சாக விடுங்க. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இதுக்காகவா நம்ம அம்மா பெத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? உனக்கு என்ன பிடிக்கலனா எதுக்கு சஞ்சய் காப்பாத்துன? பேசிட்டீங்களா? இதே மாதிரி தான் டாக்டர் பேசிட்டு இருக்கா. சாக போறேன்னு சொல்லிட்டே இருக்கா. சார், அந்த பொண்ணு உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? என் தங்கச்சி செத்தா பரவாயில்லன்னு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. சார் ஒரு நிமிஷம். வா வா. வாங்க. நீ இங்கே இரு. சார், இப்போ அவங்க உயிரை காப்பாத்தணும். அது மட்டும் தான் முக்கியம். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சஞ்சய், இப்ப நமக்கு மேகனா உயிர் தான் முக்கியம். யோசிக்காத. அவ காதலை ஏத்துக்கிறேன்னு சும்மாவாது சொல்லு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், யோசிக்காதடா. வித்யா கால் பண்றா. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றது தப்பே இல்ல. டேய், என்னடா யோசிக்கிற? வா. ஐயோ. வா சஞ்சய், உள்ள வா. வாங்க. போங்க டாக்டர். ஐயோ மேகனா, பாருங்க. ஐயோ. டேய் சஞ்சய், சொல்லுடா, சொல்லு. மேகனா, சஞ்சய் உன்னை லவ் பண்றான். நீ தைரியமா இரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. டேய் சஞ்சய், சொல்லுடா. சார், பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சொல்லுங்க சார். சஞ்சய், ஏன்டா அப்படி பண்ற?
ஒரு வார்த்தை சொல்லுடா. அம்மா எங்க இருக்கா? எமர்ஜென்சி வார்ட்ல. வா. சஞ்சய் ப்ளீஸ் டா. மேக்னா, சஞ்சய், நானும் ஐயோ மேக்னா, மேக்னா. இவங்க வேதா தானே? இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு பாம்பு கிட்ட தலையை கொடுத்துட்டேனே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அத்தை, சஞ்சய் அவ லவ் ஏத்துக்கலன்னு உடனே இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டா. மேக்னா, மேக்னா, கண்ணு திறந்து பாரு மேக்னா. உனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாத மேக்னா. அந்த இடத்துல சஞ்சய் இருந்தும் கூட தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். டாக்டர், மேக்னா குடிச்ச பாய்சனோட பேர் என்ன? அது என்ன பாய்சன்னு எக்ஸாக்டா தெரியல மேடம். ஆனா ரொம்ப டேஞ்சரான பாய்சன் தான். ஓகே, இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? அது அது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. இவ்ளோ நேரம் ஆகியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க மேடம். இதெல்லாம் ஒரு பதிலா? பாய்சன் குடிச்சா எல்லாரும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணுங்க. அவ வயித்துல இருந்து மொத்த விஷத்தையும் வெளியில எடுங்க. ஸ்னேகா, ஐயோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் தங்கச்சி பொழைச்சுக்குவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்படி பண்ணி தொலைச்சிட்டியடி. ஐயோ பைத்தியக்காரி. ஐயோ. மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. ஐயோ, விஷம் குடிக்காத வாய்க்குள்ள இதெல்லாம் ஊத்துனா அவ நிலைமை மோசமாயிடுமே. ஐயோ, மேக்னா என்ன பண்ற? நான் விஷமே குடிக்கல. டாக்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. போச்சு போச்சு. டிராமாவா பண்ற? தொலைச்சிருவேன் ராஸ்கல். மேகனா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி பதறி போனோம் தெரியுமா? ஏன் மேக்னா அப்படி பண்ண? இந்த மாதிரி ஒருத்தனை ஏமாத்தி லவ் பண்ண வச்சிட முடியுமா? ஒரு நிமிஷம். நீ பண்ண தப்புனால என்ன எல்லாரும் குற்றவாளியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்ச பொண்ணு, நாலேஜ்டா இருக்கேன்னு உன் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு.
அந்த மரியாதைய நீயே கெடுத்துக்கிட்ட. இனி உன்னால அந்த நம்பிக்கையை உருவாக்க முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நான் சஞ்சய் சின்சியரா லவ் பண்ணேன். அது அவனுக்கு புரியவே இல்லை. நீங்களும் சஞ்சய்க்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டீங்க. அங்கிளும் அந்த வாணியை சஞ்சய்க்கு கட்டி வைக்க பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல என் ஆசை அடையறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். மாமா, இதுக்கும் என் அக்கா அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க என்னோட முட்டாள்தனம். நீ நினைச்சதை அடையறதுக்கு இப்படிதான் ஒரு குறுக்கு வழி யோசிப்பியா? ஒன் சைடு லவ்வா இருந்தாலும் அதுல உண்மை இருக்கணும் மேக்னா. அது இல்லாம உன்னால எப்படி உன் விருப்பத்தை அடைய முடியும்? மேகனா, எல்லார்கிட்டயும் சாரி கேளு. சாரி கேளுங்கறல. நான் பண்ணது பெரிய தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சஞ்சய். அத்தை, இவ சஞ்சய்க்காக இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. இன்னைக்கு பொய்யா விஷத்தை குடிச்சவ நாளைக்கு நிஜமாவே விஷத்தை குடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குத்த. நான் இந்த வீட்ல தானே வாழ்றேன். அப்படியே மேக்னா. ஸ்னேகா, என்ன பேசுற நீ? உன் தங்கச்சி பண்ண காரியத்துக்கு சஞ்சயை கட்டி வைப்பாங்களா? இல்லங்க, மறுபடியும் தப்பா ஏதாவது பண்ணா என்ன பண்றது? அதுக்காக தான் கேக்குறேன். ஸ்னேகா, ஆ? என் மருமகள் ஆகிறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கணும். அதுல முதல் தகுதி உண்மையா இருக்கிறது. அதுவே உன்னோட தங்கச்சி கிட்ட இல்ல. பின்ன நான் எப்படி இவளை என் வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பாக்குற பொண்ண எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாது, சஞ்சய்க்கும் பிடிக்கணும். சஞ்சய், மேக்னா உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உனக்காக என்ன வேணாலும் செய்வா இல்லடி? அவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா. அவளை வேணான்னு சொல்லாத சஞ்சய். என்ன சஞ்சய், மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லம்மா, சாரி அண்ணி. என்னால மேக்னாவை என் லைஃப் பார்ட்னரா ஏத்துக்க முடியாது. போதுமா ஸ்னேகா? இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மேக்னா பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புக்கு நான் அவளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இருந்தாலும் அவ சஞ்சய் மேல இருந்த லவ்ல இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டா. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால மட்டும்தான் நான் அவளை மன்னிச்சு விடுறேன். இப்போ நடந்துகிட்ட மாதிரி மேக்னா வேற ஏதாவது முட்டாள்தனமா பிளான் பண்ணானா, அப்புறம் நான் உன் தங்கச்சிய மட்டும் இல்ல, உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். அத்தை, இனிமே என் தங்கச்சி கனவுல கூட சஞ்சய் பத்தி யோசிக்க மாட்டா. அவசரப்பட்டு உங்க கோவத்தை என் பக்கம் திருப்பிடாதீங்க அத்தை. அத்தை, நீங்க தான் என் சாமி. எனக்கு கைவிட்டுறாதீங்க அத்தை. உன் தங்கச்சிக்கு சொல்லி புரிய வை. நான் புரிய வைக்கிறேன். நான் புரிய வைக்கிறேன். நீ அம்மாவும் தான் என் மனசுல ஆசையை வளர்த்தீங்க. அக்கா, அம்மா சொல்லிதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா இப்ப எல்லாருமே நமக்கு எதிரா நிக்கிறாங்க. இனி நம்ம என்ன பண்ண போறோம்? நீயும் அம்மாவும் சேர்ந்து என்னத்தையோ பண்ணுங்க. ஆனா
தயவு செஞ்சு என்ன மட்ட நாடுல இருந்து கழட்டி விட்டுருங்க. பெரிய கும்பிடு. இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ண பிளான் தெரிஞ்சதுன்னு வை, ஒரேடியா நம்ம எல்லாரையும் அத்தை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. ஐயோ ஏண்டி, நீ என் வாழ்க்கையை காப்பாத்துவே நினைச்சா இப்ப நீயே என் வாழ்க்கைக்கு ஒல வச்சிருவ போல இருக்கே. ஐயோ வேணப்பா, நான் ரொம்ப பாவண்டி. தயவு செஞ்சு ஏன் வாழ்க்கையை கெடுத்துறாத. உனக்கு கோடி கும்பிடு. ஆ? அம்மாடி. மா, சொல்லு சஞ்சய். உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும். ஆ, என்ன? மேக்னா என் கண்ணு முன்னாடி தான் விஷம் குடிச்சா. வாயில நுரத்தள்ளின உடனே அங்க இருந்த எல்லாருமே பயந்துட்டோம். நானும் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னால அவ பாய்சன் சாப்பிடல, பொய்யா நடிச்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியலமா. நீங்க எப்படிமா ஹாஸ்பிட்டல் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவ பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சீங்க? என்னமா சிரிக்கிறீங்க? லைஃப்ல எந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணாலும் அத நாம ரெண்டு விதத்துல டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், எமோஷனலா டீல் பண்றது. செகண்ட் வே, பிரச்சனைய பிராக்டிகலா டீல் பண்றது. இதுல எமோஷன்ஸ்க்கு வேலையே இல்ல. என்ன நடந்திருக்கும், இதுல எது போய் எது உண்மைன்னு பொறுமையா யோசிக்கணும். அதுல சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் கவனிக்கணும். உள்ள வந்த உடனே நான் பார்த்த அந்த ட்ரீட்மெண்ட் செட்டப், டாக்டரோட அந்த பதட்டம், மேக்னா முகத்துல இருந்த பயம், இது எல்லாமே எனக்கு டவுட்ட கிரியேட் பண்ணிடுச்சு. நானும் இது 100% பொய்தான்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட முடிவு பண்ணல. ஒருவேளை அவ விஷம் குடிச்சிருந்தா அவளுக்கு நான் சொன்னதுதான் ட்ரீட்மெண்ட். விஷம் குடிக்கலனா அந்த ட்ரீட்மெண்ட்டை அவளால தாங்க முடியாது. நீங்க செம்ம பிரில்லியன்ட்மா. ஓகே, குட் நைட் சஞ்சய். ஓகேமா.